வணக்கம். சிம்ம லக்கண கோடீஸ்வர யோக அமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இந்த காணொளியில் காண்போம். சிம்ம லக்கணம் என்பது லக்ன ராசியாக சிம்மம் அமைந்திருக்கும் ஜாதகம். லக்னாதிபதி சூரியன். லக்கணம் வலுவாக இருந்தால் ஜாதகர் ஆளுமை, செல்வாக்கு மற்றும் தன்னம்பிக்கையில் முன்னேறுவார். கோடீஸ்வர யோகம் உருவாக முக்கிய கிரகங்கள் மற்றும் ராசிகளின் அமைப்பை பார்ப்போம். லக்னம் சூரியன் வலுவாக இருக்க வேண்டும். லக்னாதிபதி சூரியன் சிம்மம் அல்லது மேசம் அல்லது தனுசு ஆகிய ராசிகளில் இருக்க வேண்டும். சூரியன் 9ஆம் வீடு அல்லது 10ஆம் வீடு போன்ற பாக்கியமுள்ள இடங்களில் இருத்தல் அவசியம். 2ஆம் வீடு கன்னி ராசி, அதிபதி புதன். 2ஆம் வீட்டில் நன்மை தரும் கிரகங்கள் சுக்கிரன், சந்திரன், புதன் ஆகிய கிரகங்கள் இருந்தால் செல்வம் அதிகரிக்கும். 2ஆம் வீட்டின் அதிபதி புதன் 9 மற்றும் 10 அல்லது 11ஆம் வீடுகளில் வலுவாக இருந்தால் செல்வ யோகத்திற்கு இடம் உண்டு. 9ஆம் வீடு மேசம், அதிபதி செவ்வாய். செவ்வாய் 1, 5, 10 அல்லது 11 ஆகிய வீடுகளில் வலுவாக இருந்தால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். 11ஆம் வீடு மிதுனம், அதிபதி புதன். 11ஆம் வீட்டில் குரு, செவ்வாய் அல்லது சூரியன் போன்ற வலுவான கிரகங்கள் இருந்தால் மிகுந்த லாபத்தை குறிக்கும். கிரக தொடர்புகள் மற்றும் பார்வைகள். லக்னாதிபதி சூரியன் லாபஸ்தானத்துடன் அல்லது பாக்கியஸ்தானத்துடன் தொடர்பு கொண்டால் கோடீஸ்வர யோகத்திற்கு அடிப்படை அமைப்பாக அது அமையும். குரு மற்றும் சுக்கிரன் செல்வ செழிப்பு, பொருளாதார மேம்பாடு ஆகியவை குறிக்கின்றன. குரு 5ஆம் அல்லது 9ஆம் வீடுகளை தொடர்பு கொண்டு வலுப்படுத்தினால் செல்வம் பெருகும். செவ்வாய் மற்றும் புதன் வணிகம் மற்றும் லாபத்துக்கு ஆதாரமான கிரகங்கள். அவை 2ஆம் வீடு அல்லது 9ஆம் வீடு அல்லது 11ஆம் வீட்டில் வலுவாக இருந்தால் செல்வ யோகத்திற்கு சிறந்த அடிப்படையாக அமையும். உதாரண ஜாதகத்தை காண்போம். லக்னம் சூரியன், 2ஆம் வீடு கன்னி, புதன். 5ஆம் வீடு தனுசு, குரு. 9ஆம் வீடு மேசம், செவ்வாய். 11ஆம் வீடு மிதுனம், சந்திரன். விளக்கம். லக்னம் சூரியன் தனது சொந்த வீட்டில் இருப்பதால் லக்னம் வலுவாக உள்ளது. 2ஆம் வீட்டின் அதிபதி புதன் கன்னியில் உச்சமடைந்ததால் செல்வ நிலை வலுவாக உள்ளது. 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம், அதிபதி செவ்வாய் தனது சொந்த ராசியில் உள்ளார், அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கிறது. லாபஸ்தானத்தில் சந்திரன் நட்பு ராசியில் இருப்பதால் லாப யோகம் வலிக்கிறது. தசா மற்றும் அந்தர தசா பலன்களை பார்ப்போம். சூரிய திசையில் ஆளுமை, செல்வாக்கு மற்றும் நற்பெயர் கிடைக்கும். புதன் திசையில் வணிகம் மற்றும் செல்வம் பெருகும். செவ்வாய் திசையில் அதிர்ஷ்டம் மற்றும் லாபம் அதிகரிக்கும். சுக்கிரன் அந்தர திசையில் தாம்பத்திய சுகம் மற்றும் பொருளாதார செழிப்பு காணப்படும். இதேபோல் உங்கள் சுய ஜாதகத்தில் கோடீஸ்வர அமைப்பு யோகம் உள்ளதா என்பதை அறிய astrofar.com என்ற இணையதள முகவரியில் எங்களை அணுகவும். நன்றி, வணக்கம்.